Hello my dear darling, welcome to Ticket to the Vlog. Guys, இப்போ நம்ம எங்கே இருக்கீங்க பாருங்கள். நான் வந்தது வேலைக்கு தான். பட் ஆனால் இந்த இடம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் வந்தது, மீன் பிடிக்க தான் வந்தேன். ஒரு மாதிரி பயங்கரமான இடம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து எங்கள் கோயில் இருந்திருக்கு. இப்போல்லாம் அந்த கோயிலை அழிச்சிட்டாங்க. பாருங்கள், கல்வெட்டெல்லாம் இருக்குது, கல்லுங்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கல்லெல்லாம் அப்பயே இருந்து நிறைய செதுக்கியிருக்காங்க. படிக்கட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி இந்த க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களா. இதுக்கு அடியில் வந்து ஒரு நாகம் பழைய பாம்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வர்ற கொஞ்சம் இடைஞ்சல் அதிகமாகுதுன்ட்டு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, இன்னும் வந்து அதுக்கு பின்னாடி இதே மாதிரி அந்த சைடும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே காட்டுறாங்க. பாருங்க, எக்ஸோ கார்த்திக் வராரு. பாருங்க, ஆக்சுவலி இப்போ சாப்பாடு டைமு, அதிலலாம் இந்த விளாக் பண்ணுறோம். மதிய டைமில் ஒரு விளாக் எப்படி இறங்குறது. பாருங்க தண்ணி. இதில் இறங்க முடியாது, அதனால் இப்படி போயிடலாம். வாராய் வாழ்வை வாழவே கூப்பிட்றாங்க. சந்தில் வரணும். பாருங்க, இதாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கு. ஹலோ டார்லிங்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சாமியார்கிட்ட போக போகிறீங்க. சாமியார்கிட்ட போயிட்டு நம்மளுடைய லைஃப் எப்படி போக போகுது அப்படின்ற கேட்க போகிறீங்க. அந்த சாமியார் பேர் வந்து காக்காமுனியப்பன். அவர் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டார். பலாயிரம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து இருப்பார். இவர் தான் அவர். கிரி, வா, உன்னோட ஜாதகத்தை கேட்கலாம். இந்த பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வருது வாழ்க்கையில். அந்த பையனுக்கு வந்து லைஃப்பில் வாழ்க்கையில் உருப்பிடணுன்னா இந்த வருஷம், இந்த 2026 அவனால் உருப்பிட வைக்க முடியுமா? அந்த பையனுக்கு இந்த வாழ்க்கை எப்படி அமையும்? அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் வாழ்க்கையில். கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க, கை கொடுங்க. கை அதிரதா? இந்த வருஷத்தில் என்ன ஆகுனா, ரொம்ப ஒர்க்கு வீட்டுக்கு கூட சரியா. ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னா, நான் சொல்கிறத கரெக்டாக நடத்துக்கனா சரி, சம்பாரிச்சு வீட்டுக்கு கூட அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கா. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப கையடிக்காதீங்க, சரிங்களா? என்ன சொல்கிறதுன்னா, நமக்கு ஆபத்து, சரிங்களா? நீ ரொம்ப பொறுக்கி அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க. உன் உள் மனசு என்ன சொன்னதுன்னா, வரது கட்டி விட்றேன், குடிக்கக்கூடாதுன்னு கட்டின்னு இருக்கு. நீங்கள் குடிக்க மாட்டேன்னு கயிறு கட்டினீங்களா? ஆனால் நீ குடிப்பீங்களா இல்லையா? குடிப்போம். எதுக்கு கட்டினீங்க? குடிக்கக்கூடாதுன்னு. ஸோ காமெடி படுத்தா சீரியஸாக போகுது இல்லை இது என்னது? என்னண்ணா, பீடி சிகரெட் ஆன்ஸ் தான் போடக்கூடாது. ஆனால் ஏன் நீ போடுற? அடுவுக்கு தெரியும் நீ என்னண்ணா பண்ணுறலாம். ஏன் போடுற? மறக்கிறதுக்காகல. நீ ஃபஸ்ட்டே போடக்கூடாது. எதுக்கு போட்ட?
ஆ சாமி நம்மளுக்கு ஏதாவது குறி பார்க்க முடியுமா? உங்களுக்கு என்னன்னா உங்கள் நேம் என்ன? உங்கள் நேம் வச்சு நான் சொல்கிறேன். என்னங்க இது எப்படி நான் சாமி கிட்ட வெற்றியோட செப்பல் கட்டுறோமா? செப்பல் கட்டாம எங்கள் காணிக்கல என்ன தேங்காய் புட்டி தருங்க. ஆன்ல தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கிறனால அப்படி டைம் வருதாதுல்ல. சாமி நான் புதுசாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வளரணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைஃப். வீடியோ போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது. நான் ஒரு தற்குறிப்பு மாதிரி ஐஃபோன் வாங்கினா தான் ரீல்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஐஃபோன் வாங்குற அளவுக்கு பட்ஜெட்டும் இல்லை, காசும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூடியூப் சேனல் சரி ட்ரைனிங் எடுக்கலான்ட்டு ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன். அதில் வீடியோ போட்டால் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஒரு தமிழன் எடிட் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. அது கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 50 ரூபா ஆகுதுங்க ஜிபி போடுறது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதுக்கு வேறு இந்த லைஃப் வந்து எனக்கு எப்படி அமையும் உங்களுக்கா? இந்த 2026 வந்து எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? அது வாங்க முடியுமா இது வாங்க முடியுமா? என்ன நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மேம்பாலம் சொல்லுங்கள். காக்கா கருப்பு முனியாண்டி சொல்லுங்கள். சொல்கிறேன். மேம்பாலம் மேம்பாலம் இதுங்களா சாமி? மேம்பாலம் இல்லை, பல கண்டினியூவாக ரீல்ஸ் எடுத்து போடுங்க. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். என்னென்ன லைக் அண்ட் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓ நீங்கள் அப்படியே டைரக்ட் பண்ணுற பேசுகிறீங்க. அவங்க மனசில் போய் நான் பண்ணுவேன். ஓகே சூப்பர் சாமி. கொஞ்சம் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா காலெல்லாம் கூடாதீங்க. சரி சாமி சொல்லுங்க சாமி. நீ கண்டினியூவாக நல்லா எடுத்து போட்டா நீ ஜென்ரலாக நீயும் வருவ எல்லாருக்கும் மேலே. கண்டினியூவாக வருவீங்க. அதுக்கு என்ன நம்புங்க. ஓகே. காக்கா முனியாண்டி சாமி கிட்ட வந்து அந்த வந்து வியூஸ் மில்லியன் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் போச்சுன்னா காக்கா முனியாப்பனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி தரேன் சாமி. அது காசெல்லாம் கடவுளுக்கு வேணும். கடவுளெல்லாம் காசை பாவம் ஏற்றுக்க மாட்டாங்க. காணிக்க வச்சுக்கிறேன். வச்சிருங்க. வச்சுட்டு கண்டினியூ வச்சிருக்கேன். இது எப்படி எப்படி வேணாம் வைங்க. இல்லை எப்படி வச்சு இதில் புறா என்ன சத்தமாக கேளுங்க. சம்பாதிச்சா காசு கையில் நிற்க மாட்டேங்குது சாமி. ரொம்ப என்ன சொல்றேன், ரொம்ப கடன்கள். கடன் இல்லை, கையில் நிற்க மாட்டேது. நான் நிற்க வைக்கிறேன். காசா கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. டெய்லும் என்னை வேண்டுங்க. காக்கா முனியப்பன் என்னை வேண்டு நாள் கையை கெட்டியாக பிடுங்க, விட்டுறாதீங்க. 1 மாதம் 2 மாதம் கையில் கிட்டோம் சரிங்களா? அப்போ கன்ஃபார்ம் கையில் நிற்கும். நிற்கலன்னா எனக்கு கேளுங்க சரிங்களா? சொல்லுங்கள். பிடிச்சிட்டே இருந்தால் நிற்காம வேறு என்ன பண்ணுங்க? அப்போனா நீங்கள் உண்டிகை இருக்கா? இதான் உண்டிகை எடுத்துல போட்டு பேக் பண்ணி மூடி வச்சுக்காங்க. அப்போனா இதெல்லாம் பார்க்குறேன். பேங்க் இதில் காசு இருக்கா சொல்லுங்க. இதில் போடுறது வரல வெளியே இதில் போட்டு வச்சுக்காங்க. அப்புறம் ரொம்ப தானே வச்சுக்கோ. ரொம்ப தானே வச்சுக்கோ. வைங்க. வேலை வேலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ எனக்கு மேலே சொல்லுங்கள். மேலம் இப்போ நீங்கள் கருத்து சொல்லுங்கள். இதுதான் காசு நிற்க மாட்டேதுங்க. சம்பாதிக்கிறத குடிச்சு அடிச்சா எங்கே நிற்கும்? என் ட்ரெயினில் மேலே சொல்கிறாங்க வந்து டெய்லியா? ட்ரெயின் இல்லை ப்ரோ இங்கிலீஷ் எல்லாம் கற்று வச்சிருக்கிறீங்களா சாமி? என்னன்னா அது என்ன இருக்கு? நீரு அங்கே ஒருத்த கேரக்டர் ஆண்டுவான். என்னோட சின்ன இவன் உங்கள் சிஷியன். எங்கள் சிஷியன் வந்து இப்படி குடிக்கிறாரு. அவர் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இவன் நாசமாக போகிறான்னு நினைக்கிறான். ஆனால் சாமிக்கு தேங்காய் வடைய வடித்து கொடுத்தா சாப்பிடுவேன். சாமிக்காக வந்து தேங்காய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேங்காய் வடிக்கணும் சாமிக்காக. என்னதான் ஆரோக்கியம் தேங்காய்க்குள்ள என்ன இருக்கும்? தேங்காய்
கொப்பரை கொப்பரை. வடிச்சு காட்டு தண்ணி வரலன்னா கேளுங்க. ஓம் கீழ்படுங்க சாமி சாமி வடிங்க. இது தண்ணி மட்டும் வரலன்னா கொப்பரை. இந்த சாமி வந்து போலி சாமியாரா இல்லை கோழி சாமியாரான்னு பார்க்கலாம். காலம் போடுற பாருங்க. சாமி பயப்படுது. பாருங்கள் சாப்பிடலாம். காக்கா முடியாப்பா சாமி. சாமிக்கு தான் நீங்களா சாப்பிடக்கூடாது. காக்கா முடியாப்பா சாமி அருள் படி. சாமிக்கு தான் ஃபஸ்ட் வச்சுக்கணும். ஓடிங்க ஓடிங்க. சாமி ஓட்ட அது மேலே சாமி ஓட்ட வாட்டியா வச்சு தருங்களா? அவருக்கு ஏதாவது சொல்லுங்க. அவர் தான் ரொம்ப வீக்காகிற. சொல்லுங்க. குடும்ப கல்யாணம்னா கஷ்டம்னு சொன்னது அவர் தான் சாமி. நவதாகர் நவதாகர் எதனால்? ஆமாம் எதனால் சொல்லுங்க. அதேதான். பொண்ணு பேர்லாம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓடி ஃபஸ்ட் எனக்கு தான் உங்களுக்கா? சீக்கிரம் ஏதாவது வாயிலாம் ஃபஸ்ட்டு அடிக்கக்கூடாது. நீங்கள் அடித்து சாதிக்கிறீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க கூட ஒரு கொக்கு அடிக்க போனீங்க. அது செத்துச்சேன்னா உங்களுக்கு எப்படி இது கிடைக்கும்? எங்கே தேர்னாலும் இது கிடைக்காது. சாமி அதுக்கு வாய்க்கு பேசுங்களா? இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா? பேச எப்போ பேசுச்சு? போ இருக்கு ஃபஸ்ட் அங்கே பார்க்கலாம். சாமி கொப்பரை வரலன்னா கொடுக்குறோன்னா ஓடிச்சிடுறோம். அது எனக்கு காக்கா முடியாப்பா சாமிக்கு ஜெய். எங்க நான் என்ன சொல்வது வந்தால் விரிச்சு கொடுத்தா சாப்பிடுங்க. இல்லைன்னா மூட்டு ஓடுங்க. மதுரை காலை ஒக்கால ஓடு.